வாக்குத்தத்த வார்த்தை எடுத்துக்கொள்ளலாம். யோபு 42 அதிகாரம் 2 வசனம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். யார் சொல்றது இந்த வார்த்தை? யோபு சொல்றாரு. ஆனா இது வேதத்துல சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நான் அறிந்திருக்கிறேன். தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இந்த வார்த்தை மூலமா எங்களோடு இடைப்பட்டு பேசும் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், யோபு மிகுந்த கஷ்டப்பட்டு வேதனையில் இருக்கும்போது அவருடைய நண்பர்கள்லாம் வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்தோத்திரம், அவன் பக்கத்துல உட்கார்ந்து 3 பேர் உட்கார்ந்து அவனை இல்லாத பொல்லாத வார்த்தையெல்லாம் சொல்றான், பேசுறாங்க. அவங்க கூட நீ இதை செஞ்ச, நீ அப்படி செஞ்சிருப்ப, அது இது, நீ அக்கிரமம் செஞ்சிருப்ப, ஏழைகளை ஏமாத்திருப்ப, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்றான், பல காரியம் சொல்றாங்க. அதற்கு எதிர்மறையா யோபு சொல்றார். ஆனால் யோபு மேல கொஞ்சம் ஆண்டவருக்கு என்னன்னா கோபம் வந்துச்சு கொஞ்சம். அப்பதான் என்ன பண்றாருன்னா, யோபு 38 அதிகாரத்திலிருந்து 41 அதிகாரம் வரையிலும் பார்த்தீங்கன்னா 38 அதிகாரம் 1 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யோபோடு கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, பேசுகிறார். அப்போது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக பாருங்க ஸ்தோத்திரம். அத்தோட 41 அதிகாரத்துல என்ன பண்றாரு, அவர் முடிக்கிறார். கடைசி வசனத்துல என்ன பண்றாரு, அவர் முடிக்கிறார். அல்லேலூயா. 38, 39, 40, 41 4 அதிகாரத்துல யோபுவோடு கூட கர்த்தர் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, அவர் செஞ்ச செயல்களை எல்லாம் யோபுக்கு எடுத்து உரைக்கிறார். பல விதமான மிருகங்களை உண்டாக்குனது, இந்த உலகத்தை சிருஷ்டித்தது, ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சதெல்லாம் அவர் படைச்சதை குறித்து யோபுக்கு என்ன பண்றாரு, எடுத்து உரைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் செய்த காரியங்களை, செய்ய போகிற காரியங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அங்க சொல்றாரு. அப்பதான் யோபு சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எல்லாமுக்கு நீங்க சொன்னீங்க கரெக்டா தான்பா, நீங்க எல்லாமால் தான் முடியும், நீங்க தான் செய்ய முடியும், நீ செய்ய முடியும். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அல்லேலூயா. தேவன் செய்கிறது எதுவுமே என்ன பண்ணாதுன்னா தடைப்படாது. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த வருஷத்துல நம்ம விசுவாசத்தோடு இந்த வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் இந்த வசனத்துக்காக பிரயாசப்படுங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான தடைகளை உடைக்கட்டும். ஆதியாகமம் 11 அதிகாரம் 6-8 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, மனுஷன் என்ன பண்றான், பாபேல் கோபுரத்தை கட்டுறான், வான அளவு கட்டிக்கிட்டு போறான். அவன் சொல்றான், நாம் செய்கிறது என்ன பண்ணாது தடைப்படாது என்றான். என்ன பண்றாங்க சொல்றாங்க, நம்ம என்ன பண்றோம், இதுவரைலாம் கட்டிட்டோம், பெருசா கட்டிட்டோம், வான அளவுக்கு கட்டிட்டோம், தடைப்படாதுன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் இறங்கி வந்து என்ன பண்றாருன்னா அந்த இருக்கிற காரியங்களை தடுத்து நிறுத்துகிறார். தேவனுக்கு விரோதமான காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தடுத்து நிறுத்துவார். அது பெருமையான காரியமாக இருந்தாலும், ஆண்டவனுக்கு விரோதமான காரியமாக இருந்தாலும் தடுத்து நிறுத்துவார்.
ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா கூட ஒரு சில நேரங்கள்ல ஆண்டவர் ஒரு சில காரியங்கள் என்ன பண்ணுவாரு, தடுப்பார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்க ஆசியாவில சோத்திரம் தேவனுடைய வார்த்தை சொல்லாதபடிக்கு ஆவியானவர் என்ன பண்ணாராங்க, அவனை தடை பண்ணி இருந்தாராம், தடைப்படுத்தினாராம். அதனால மனுஷன் ஒரு சில நேரங்களில் செய்கிற காரியங்கள் தடைப்படக்கூடிய ஒன்றா இருக்கிறது. ஆனால் தேவன் செய்கிறது எதுவோ அது தடைப்படாது. சொல்லுங்க பார்க்கலாம், தடைப்படாது. எஸ்ஐயா 43ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது. இந்த வசனம் தான் என்னோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். 43:13 கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு 43:13 சொன்ன நாள் உண்டாகிறதுக்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சொல்றாரு, ஸ்தோத்திரம், மற்றதெல்லாம் மனுஷன் செய்யறான், மற்றதெல்லாம் அங்க பார்த்தீங்கன்னா மற்ற ஆட்கள் வணங்குறதெல்லாம் அவனே செஞ்சு அவனே வணங்குறான். ஆனா நான் செய்யறத ஒருத்தனால என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். யோபு 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே தேவனுடைய வார்த்தைக்குள்ள அப்படியே குறிப்புகளை கடந்து போகலாம். 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் பிடித்தாலும் அவர் அணைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? மனுஷனுடைய மாயத்தை போதும். அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன், அவர் அடைச்சாலும் தடை பண்ண முடியாது, அவர் பிடிச்சாலும் என்ன பண்ண முடியாது, முடியவே முடியாது, அவரை தடுக்கவே முடியாது. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறத தடுக்க முடியாது யாராலையும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. 23ஆம் அதிகாரத்துல யோபையும் சொல்லுவாரு. 23ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கிறேன். அவரோ என்றால் ஒரே மனமா இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் அநேகம், இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அவரோ எப்படி இருக்கிறாரா? ஒரே மனமா இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? நமக்கு செய்யறது செய்யணும்னு ஒண்ணு இருக்குதுன்னா அவரை தடுக்கிறதுக்கு யாரால முடியாது. அல்லேலூயா. அவர் ஒரே மனமா இருக்கிறார், ஒரே மனம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னொரு கூட ஒரே வசனத்தை சொல்லி நான் குறிப்புக்குள்ள போலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஒரு அருமையான ஒரு வார்த்தை இது. இந்த வார்த்தை எனக்கு டக்குன்னு ஆவியானவர் டக்குன்னு கொடுத்தாரு. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அல்லேலூயா. அவர் கையை தடுத்து என்ன செய்கிற அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். யார் சொன்னது இத? யோபு சொல்றான். தானியேல் கூட சொல்ல. யார் சொன்னது? நேபுகாத் நேச்சார். யார் தெரியுமா? இந்த வார்த்தை சொல்றதுக்கு முற்றிலும் தகுதியான ஆள் யாருன்னா நேபுகாத் நேச்சார் தான்.
என்ன சொல்றாரு? பூமியின் குடிகள் எல்லாம் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. அப்படின்னா நான் கூட இல்லை. ஏன் நேபுகாத் நேச்சார் சொல்றான்னா, அந்த பாத்தீங்கன்னா நேபுகாத் நேச்சார் சொல்றதுக்கு தகுதியானது யாருன்னா ஆண்டவர் மட்டும்தான். ஏன்னா உலகத்தையே ஆண்ட ஒரு ராஜாவன், உலகத்தையே ஆண்ட ராஜா அவன் தான். உலகத்திலேயே பெரிய ராஜா, அவனுக்கு மேல யாருமே கிடையாது. தானியேல் மற்றவங்க கூட அவனுக்கு கீழே தான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அவங்க மேலானவர்களா இருந்தாங்க. ஆண்டவர் அவரை காட்டில உயர்த்தி வச்சிருந்தார் பல சூழ்நிலை. ஆனா அதிகாரத்தின்படி பாத்தீங்கன்னா இந்த நேபுகாத் நேச்சார் தான் ஸ்தோத்திரம் என்ன பண்றாரு, இந்த வார்த்தை சொல்றாரு. அவர் கையை பிடி தடுத்து என்ன செய்யறீங்கப்பா அப்படின்னு கேட்கவே முடியாது. அல்லேலூயா. பாருங்க, அவன் என்ன பண்றான்னா பெரிய ஆளு, ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், நான் கட்டின பாபிலோன் அல்லவான்னு சொன்ன உடனே மேலிருந்து வல்லமை இறங்கி அவனை கழுது மாடு போல புல்ல வச்சுட்டாரு. புல்ல சாப்பிட வச்ச பிறகுதான் அவன் புத்தி தெளிவு ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்த பிறகுதான் அப்ப சொல்றான், அவர் கையை தடுத்து என்ன செய்கிறீர் என்று கேட்க தக்கவன் ஒருவனும் இல்லை. அல்லேலூயா. நான் தான் அதுக்கு பாத்திரவான. ஏன்னா எல்லாரும் காட்டுல நான் தான் பெரியவன் ஆளு. என்னையே புல்ல துணியை வச்சுட்டாரு, சாப்பிட வச்சுட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நான் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது, யாராலும் தடுக்க முடியாது. அப்பேற்பட்ட ராஜாவே சொல்லிட்டா கையை பிடிச்சு என்னால தடுக்க முடியாது. என்ன பண்ணிட்டாரு, அவரு மாடா மாத்திட்டாரு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. உங்களுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் வரட்டும் அருமையானவர்களே, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரட்டும். அல்லேலூயா. எனக்கு இந்த வருஷத்துல எனக்கு வர வேண்டிய எல்லா காரியங்களும் வரட்டும். ஸ்தோத்திரம். தடையில்லாம வரட்டும். ஆமென். சொல்லாம, ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் தடையில்லாம வரட்டும். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சுருக்கமா நேரத்துக்குள்ள நான் பெரிய ஒரு நேரம் எடுக்க மாட்டேன். முதலாவது, நமக்கு முன் சென்று தடையை நீக்கி போடுவார். சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, நம்மை விடுதலை காக்க அவர் தடையை நீக்குவார். சாத்தான் மூலம் வர தடையை நீக்குவார். மூணாவது, நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுக்க தடையை நீக்குவார். அல்லேலூயா. முதலாவது பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நமக்கு முன்பாக ஆண்டவர் சென்று தடைகளை நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். 1076ஆம் பக்கம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி வாசல்கள் உட்பிரவேசித்து கடந்து வருவார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அங்க சொல்லப்படுற தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். நமக்கு முன்பாக செல்றாருன்னா நாம் அவருக்கு பின்னாடி செல்ல போறோம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர் தடை நீக்கி முன்ன போவாரு. நாமெல்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தடையெல்லாம் நீங்க அவருக்கு பின்னாடி போறாங்க. அல்லேலூயா.
எல்லாரும் பைபிள் எடுத்து படிக்கணும். ஒரு 2 பேர் மட்டும் படிக்கக்கூடாது. எல்லாரும் எடுக்கணும். தூக்க மயக்கமா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, நமக்கு முன்பாக ஆண்டவர் கடந்து சென்று தடைகளை நீக்கி போடுறார். ஆமென். எப்பவுமே நமக்கு முன்பாக ஆண்டவர் சென்றா அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற தடைகள்லாம் நீங்கணும். நீங்க கூட புது வருஷத்துல, இந்த வருஷத்துல இன்னையிலேருந்து ஒரு காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே எங்க கூட வாங்க. நீங்க வெளியே எந்த காரியத்துக்கு போனாலும் சரி, ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே எங்க கூட வாங்க, தடையெல்லாம் நீக்கி போடுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போங்க. அதே போல வந்துட்டு, ஆண்டவரே இந்த காரியத்தை நீர் எங்களுக்கு செஞ்சதுக்காக சோத்திரம் ஆண்டவரே, எங்களை சுகபத்திரமா கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றின்னு சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க. இவ்வளோ நாள் நீங்கள் செய்யவே இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். செஞ்சுங்கன்ற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே ஒரு ஆள் தான் அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, நம்ம இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுத்துட்டு போங்க. அவன் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் நமக்கு முன்பாக போய் கோணலானவைகளை என்ன பண்றாராம்? செவ்வையாக்குறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு முன்பாக ஆண்டவராகிய தேவன் 2ஆம் வசனத்தை படிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு முன்பாக அவர் போகும்போது என்ன பண்றாருன்னா கோணல் எல்லாம் செவையாக்கிறார். ஹல்லேலூயா. தடைகள் நிக்கிறான கோண போகும்போது தடைகள் நீங்கணும். அங்க பாக்குறாரு கோணலா இருக்கு, அந்த கோணல் என்ன பண்றாரு? நீக்கிறார். இந்த கோணலை நீக்கும் போது நடக்கிற காரியம் என்னன்னா, நம்மளை சரி பண்ணி என்ன பண்றாருன்னா, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு சில நேரங்களில் கோணலாய் போகிற போது அந்த இடத்துல டக்குன்னு என்ன பண்றாரு? சரிப்படுத்துறாரு. சரிப்படுத்தின உடனே என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் எதற்காக சரிப்படுத்துறாரு அப்படின்னா, நம்முடைய எல்லா வெண்கல கதவை உடைச்சி, தடையை உடைச்சி, இரும்பு தாழ்பாலை முறிச்சு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலை தருவார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு முன்பாக போகும்போது என்ன நடக்குன்னா, போகிற இடத்தெல்லாம் தடையெல்லாம் இருந்தா, அந்த கோணலான காரியங்கள் இருந்தா அதெல்லாம் என்ன பண்ண விலக்கிடுவார். விலக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, அங்கே தடை இருக்கும், அந்த தடை என்ன பண்றாருன்னா உடைச்சு போட்டுருவார். நம்முடைய வாழ்க்கையில போகிற வருகிற இடத்துல அநேக நேரத்தில் தோல்விகள் காணப்படுது. நம்ம எதிர்பார்த்து போகிற காரியங்கள் தடையாகவே இருக்கு. இது நடக்கும், இது வரும் அப்படின்னு நம்ம யோசித்து போறோம். ஆனா பார்த்தீங்கன்னா வெறுங்கையா சென்று வெறுங்கையா வரும், ஆசீர்வாதமே இல்லாம வரும். அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு முன்பாக நீங்க கடந்து செல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் முன்பாக கடந்து சென்று என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அந்த காரியத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை என்ன பண்ணுவாரு? நமக்கு தருவார். அதே போல 97ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 2வது அதிலேயே அக்கினி அவருக்கு முன்பாக சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். 2வது என்னன்னா, அக்கினி அவருக்கு முன்பாக சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. சொல்லுங்க, சுட்டெரிக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வல்லமை நமக்கு முன்பாக சென்று நமக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அழிக்கும். என்னாகும் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 34, 35 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே மோசேக்கு விரோதமான திரளான கூட்டம் வந்து, ஒரு சில கூட்டம் வந்து அவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறாங்க. அப்போ ஸ்தோத்திரம், கர்த்தருடைய அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை மாம்சத்தின்படி நமக்கு எதிராக செயல்படுகிற காரியங்களை பட்சித்து போடாவிட்டாலும், ஆனா ஆவியின்படி கர்த்தர் நமக்காக கிரியை செய்து எதிராக செயல்படுகிற எல்லா சத்துருக்களையும் பட்சித்து போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துருடைய சகல வல்லமை என்ன பண்ணுவார்? அவர்
படிச்சுட்டு போடுவான். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 9-12 வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. எலிசா மலை மேல இருக்கிறாரு. இந்த எலிசாவை கூட்டிக்கிட்டு வரும்படியா, எலிசாவை பிடிக்கும்படியாய் போறாங்க. 50 பேர் போறாங்க. 50 பேர் போன உடனே பார்த்தீங்கன்னா அங்கே எலியா சொல்றான், நான் தேவனுடைய மனுஷனே, ராஜா உம்மை அழைத்து வர சொல்கிறார். நான் தேவனுடைய மனுஷனானால் உங்கள் மேல என்ன பண்ண போடு, அக்கினி இறங்கி தலைவனையும் 50 பேரையும் பட்சிக்கட்டும். இன்னொருத்தன் அப்படிதான் வரான். இன்னொரு 50 பேர் தலைவனும் வரான். அந்த ஆட்களையும் அவங்களும் சொல்றாங்க, நான் தேவனுடைய மனுஷனானால், தேவனுடைய மனுஷனே ராஜா கூப்பிடுறாரு, இல்ல நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி உங்க மேல இறங்கி பட்சிக்கட்டும். அவளை பட்சித்து போடுது அக்கினி. சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி. சொல்லுங்க, அவருக்கு முன்பாக சொல்ல, அவர் நமக்கு முன்பாக போனா பட்சிக்கும் அக்கினி. அல்லேலூயா, ஆமென். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமம் 33:14 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அல்லேலூயா. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மூன்றாவது அவர் சொல்றாரு என்னன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அவர் சமூகம் என்னன்னா அவரே சொல்றது. என்னது? அவரே சொல்றார். அவரே நமக்கு முன்பாக சென்று நமக்கு என்ன பண்ணுவாரு? இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன். ஒரு அமைதி இல்லாத வாழ்க்கை, அல்லேலூயா, போராட்டமான வாழ்க்கை, ஐயோ என்ன பண்றது தெரியல, இளைப்பாறுதலே இல்லை, கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, போராட்டம் வந்துகிட்டே இருக்கு, அல்லேலூயா, நான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா இளைப்பாறுதலை கொடுப்பார். ஆமென். உபாகம் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தில் சுற்றுப்புறத்தாராகிய உன் சத்துருக்கள் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும்போது, அல்லேலூயா, நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை மறக்க வேண்டாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, சத்துருக்கள் எல்லாம் விலக்கி இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். சாலமோனுடைய காலத்துல ஏன் இளைப்பாறுதல் இருந்ததுன்னா சத்துருக்களை எல்லாம் விலக்கி இருந்தார். அல்லேலூயா. அது போல 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வசனத்தை படிச்சுட்டு அடுத்த குறிப்பினை கடந்து போகலாம். அந்த வசனத்தை படிங்க. 1 நாளாகமம் 22:18. உன் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து 4 திசையிலும் இளைப்பாறுதலை தந்தார் அல்லவா? தேசத்தின் குடிகளை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாகவும் அவருடைய ஜனத்துக்கு முன்பாகவும் தேசம் கீழ்பட்டிருக்கிறது. போதும் பாருங்க, 4 திசையில என்ன பண்ணாரா? இளைப்பாறுதல். அல்லேலூயா. அப்ப முதல் நமக்கு முன்பாக அவர் சென்று என்ன பண்ணுவாருன்னா தடையை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. என்ன பண்ணுவாருன்னு சொன்னா கோணலான செவையாக்கி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 2வது, சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை என்ன பண்ணுவாரு? அக்கினை சுட்டெரிப்பார். 3வது என்ன பார்த்தோம்? இளைப்பாறுதலை கொடுப்பார். அல்லேலூயா. 2வது காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திர யாத்ராகம் புத்தகம் 9ஆம் அதிகாரம், டக்குன்னு கடந்து போகலாம். 9ஆம் அதிகாரம் 25-26. எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெறியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் 28 படிக்குமா? 28. இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒழியும்படிக்கு
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை என்றான். அல்லேலூயா. இனி உங்களுக்கு தடை இல்லை. சொல்லுங்க, விடுதலையாக இனி தடை இல்லை. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை யார் சொல்றது? பார்வோன் சொல்றான். பிரைஸ் தி லார்ட். அவன் என்ன பண்றான்னா, ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையை ஏன் சொல்றான்னா, அவனுடைய பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்தோத்திரம், அவனுக்கு உபத்திரம் வருது. என்னன்னா, கல்மழை பயங்கரமா பெய்யுது. பெஞ்ச உடனே அப்பதான் அவன் மோசேயும் ஆரோனையும் கூப்பிட்டு, இனி என்ன இல்லை, ஆராதிக்க தடை இல்லை, வெளியே போக தடை இல்லை, நீங்க விடுதலை ஆகிறதுக்கு என்ன இல்லை, தடை இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ தடையை நீக்கி போடுகிறவர் என்ன பண்ணுவார்னா, இனி தடை இல்லாதபடி செய்வான். ஆனா தடை இல்லைன்னு சொன்னவன் ஆனா தடைப்படுத்தி கொண்டே இருந்தான். நீங்க பாருங்க, 10ஆம் அதிகாரம் 7, 8, யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 7, 8 டக்குன்னு படிங்க. அப்பொழுது பார்வோனின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதர் நமக்கு கன்னியா இருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும், எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் இந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யார் யார் போகிறாள் என்று கேட்டான். பாருங்க, ஸ்தோத்திரம். அங்கே தடுக்கிறான். மறுபடியும் என்ன பண்றான்? தடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். தடை இல்லை என்பது தடை இல்லை தான். ஆமென். தடை வந்தாலும் தடை இல்லை தான். ஆமென். தடை இல்லைன்னு சொல்ல வச்சவர் யாருன்னா அவரு தான். அவர் தான் என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம். பார்வோன் வாயிலிருந்து சொல்ல வச்சது அவர் தான். தடை இல்லைன்னு சொல்ல வச்சது அவர் தான். அப்ப பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான்னா, ஸ்தோத்திரம், தடுக்கிறான். யார் யாரெல்லாம் போறீங்கன்னு கேட்கிறான். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் போய் ஆராதிக்கணும். அதே 10ஆம் அதிகாரத்துல நீங்க 10, 11 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன், நான் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ, எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையா இருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷனாகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பினது என்று அப்பண்ணா விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தின்று துரத்தி விடப்பட்டாங்க. அல்லேலூயா. அவ பாருங்க, தடை வந்துகிட்டே இருக்கு. தடை வர பார்த்தீங்கன்னா விடுதலை தடை நீங்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென். அது நீங்க 10ஆம் அதிகாரத்துல நீங்க 27, 28 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, பார்வோன் இறுதி என்ன பண்ணுதுன்னா தடைப்படுது. அவன் கடினப்படுத்துறான். இருதயத்தை என்ன பண்றான்? கடினப்படுத்துறான். அனுப்பவே மாட்டான்றான். அவன் தடைகளை நீக்கி போட்டு விடுதலை ஆக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறபடினால் தேவனீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கானானுக்கு போய் நிரந்தரமா இருக்கணும், தேவனுடைய சித்தம். அவர் செய்ய நினைச்சது அதுதான். ஆனா பார்வோன் தடுத்தான். ஆண்டவர் என்ன பண்ணார்னா தடை இல்லாம ஆக்கினாரு. எப்படி ஆக்கினாரு? அவன் தடையை கொண்டு வந்து எப்படியாவது என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம், அவங்கள பிரச்சனைக்குள்ள ஆக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? கிரியை செய்யறான். அல்லேலூயா. அங்க பாருங்க, ஸ்தோத்திரம். 11:10 படிங்க பார்க்கலாம். 11:10. செய்தார்கள். ஆமென். பாருங்க, ஸ்தோத்திரம். தன் தேசத்திலிருந்து என்ன பண்ணலாம்?
ஆனா நடந்து என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீங்க 13ஆம் அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 40ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 130 வருஷம். 130 வருஷம் இல்ல, 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தடை இல்லை, சொல்லுங்க போல, தடை இல்லை. இனி தடை இல்லை. கடினப்பட்டாலும் தடை இல்லை, பிரச்சனை பண்ணாலும் தடை இல்லை. எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த பார்வோனுடைய தடை நீங்கின உடனே என்ன தடை வந்தது? சிவந்த சமுத்திரம் வந்தது. அதை 2 பிளந்து என்ன பண்ணாரு? அக்கறைக்கு கொண்டு போனார். 2வது என்ன வந்தது? அடுத்தது யோர்தான் நதி வந்தது. யோர்தானை 2ஆ பிரிச்சு அக்கறைக்கு கொண்டு போனாரு. அப்புறம் தூங்குறீங்களா? அப்புறம் என்ன வந்து தடை? எரிகோ கோட்டை வந்தது. என்ன பண்ணுச்சு? தடையெல்லாம் ஐயோ சப்பா நல்லா ஜாம் ஆகுது. அப்போ பாருங்க, ஸ்தோத்திரம். இனி என்ன இல்லை? சொல்லுங்க, இனி தடை இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்னா சொன்னதுதான் அப்படியே நடக்கும். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது பாருங்க, சீக்கிரம் முடியுது இல்ல, கடகடன்னு கடந்து போகலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் நாங்கள் உங்களிடத்துக்கு வர 2 தரம் மனதாய் இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன். சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். ஸ்தோத்திரம். நல்லவேளை எல்லாரும் அல்லேலூயா சொல்லல. அல்லேலூயா. சாத்தானோ தடை பண்ணினான். சாத்தானுடைய வேலையே என்னதான்? அவனுடைய வேலையே அதுதான், தடை பண்ற வேலை தான். நமக்கு வர ஆசீர்வாதங்களை, நமக்கு வர நன்மைகளை, நமக்கு சுகத்தை, பிரைஸ் தி லார்ட். ஆமா, அவன் தடுத்து நிறுத்துவான். பாருங்க, அந்த ஊழியக்காரர் போய் அங்க ஊழியம் செய்யாதபடி அவன் தடுத்து நிறுத்துறான். அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடாதபடி, அவர்களை சந்திக்க கூடாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறான். அவனுடைய வேலையே அதுதான். ஆமென். சாத்தானுடைய வேலையே அதுதான். நம்ம படிச்சோம் ஒரு மனுஷனை குறித்து. யாரை படிச்சோம்? யோபை குறித்து படிச்சோம் இல்லையா? யோபு என்ன பண்ணாரு? யோபு 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோபுடைய வாழ்க்கை ஓஹோன்னு இருந்தது. ரொம்ப ஆசீர்வாதம், பயங்கரமான ஆசீர்வாதம், பயங்கரமான நன்மை. கிழக்கத்தி புத்திரர் எல்லாரையும் காட்டிலும் பெரியவனா இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். 10 பிள்ளைகள் இருந்தார்கள். நிறைய வேலைக்காரர் இருந்தாங்க. எருதுகள், மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள் திரளா இருந்தார்கள். 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனம். அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருந்தது. ஆனா திடீர்னு அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, சாத்தான் உள்ள நுழைஞ்சிட்டான். ஆமா, ஃபேன் ஆஃப் பண்ணமா? சரி, ஓகே, யாரு சொல்றேன்னு தெரியல. சரி, அப்ப பாருங்க என்ன பண்றான்னு சொன்னா, சாத்தானுடைய வேலை என்னதான்? சாத்தான் என்ன பண்ணுவான்? நல்லா இருக்கீங்களா பாப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு உள்ள நுழைவான். குடும்பத்துல நல்ல ஆசீர்வாதம் வரும், டக்குன்னு உள்ள நுழைவான். பக்க வழியா உள்ள நுழைவான். எப்படி அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிறது பாப்பா அவன். அதே 1ஆம் அதிகாரம் 7லிருந்து 22 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, யோபுடைய வாழ்க்கையில சாத்தான் உள்ள நுழைகிறான். அவன் குடும்பத்துல உள்ள நுழையினான். அவன் ஆசீர்வாதத்துல உள்ள நுழையினான். அவனுடைய எல்லா விவசாயத்துல, அவனுடைய ஆடு மாடுகள், அவனுடைய எல்லா
எல்லா வித சொத்துக்களும் அவனுக்கு உண்ட அவனுக்கு உரிய எல்லா காரியத்தையும் என்ன பண்ண, எல்லா காரியத்திலும் அவன் உள்ள நுழைஞ்சு என்ன பண்றான், எல்லாத்தையும் அழிக்கிறான். அவங்க பிள்ளைங்களுக்கு கூட என்ன பண்றான், பிள்ளைகள் கூட மரித்து போகிறார்கள், சுட்டெரிக்கப்படுறாங்க. பிரைஸ் தி லார்ட். யோபுடைய வாழ்க்கையில பிசாசு என்ன பண்றான், தடையை கொண்டு வருகிறான், வைக்கிறான், தடையை வைக்கிறான். முன்னேறக்கூடாதபடி தடை. நீ இந்த தடை வச்சா எப்படியாவது நீ நான் வேணும் என்ன பண்ணுவான், இவ்வளவு நாள் ஆண்டவருக்கு பயப்படுறவன் சொல்லிட்டு ஆண்டவரே சாட்சி கொடுத்துட்டு இருந்தாரு, உலகத்தெல்லாம் சாட்சி சொல்றாங்க, உத்தமன் சொல்றாங்க. இப்போ இந்த தடையை வச்சு பார்க்கலாம், உனக்கு உண்டானதெல்லாம் வராதபடி தடுத்து பார்க்கலாம், இதெல்லாம் அழிச்சு விடலாம் சொல்லிட்டு அவன் செஞ்சு பார்த்தான். ஆனா யோபு என்ன பண்றாரு, உத்தமமா இருக்கிறான். யோபு 2ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இவனுக்கு உண்டானது எல்லாம் போயிடுச்சு, ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம், 2 தான். ஒண்ணு அவன் சரீரம், 2வது இன்னொரு சரீரம். என்னது? மனைவி ஒரு சரீரம், இவன் சரீரம். அல்லேலூயா. இவன் படுற இவன் என்ன பண்றான்னு சொன்னா பாடுபடுறான். இவன் சரீரத்திலிருந்து அப்படியே புழுக்கள் என்ன பண்ணுது, இவ்வளவு பெரிய கொப்புளம், உச்சந்தாலும் உள்ளம் கால் வரையில உருதழியாம போயிட்டான். பயங்கரமான வேதனை, ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிறான். ஒரு நாள் தூக்கம் இல்லை. காலை வந்தா எப்ப நைட்டு வரும், நைட்டு எப்போ வந்தா காலை எப்போ வரும்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு நாளும் பயங்கரமான வேதனைகள் இருந்தான். அல்லேலூயா. அதனால்தான் மனைவி சொன்னா, என்ன சொன்னா, தேவனை தூசித்து ஜீவனை விடு. அல்லேலூயா. உண்மையால அவள் எப்பேற்பட்டவளா இருந்திருப்பா, தங்கமானவள் தான் இருந்திருப்பா. உண்மையா இல்லையா? மனைவி மாதிரிலாம் தங்கமானவங்க தான் இல்ல, தங்கமா என்னம்மா அப்படி ஒரே சரீரம் இல்லையா? அவர் படுற வேதனை இவங்களை என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க, பட்டிருப்பாங்க. ஐயோ அவர் சொரியும் போது இவங்களுக்கே எரிகிற மாதிரி இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆனால் அதெல்லாம் கடந்து சென்று அப்பதான் சொல்றாரு 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் என்னதான் தடுத்தாலும் சரி, ஆண்டவரை மீறி அவன் ஒண்ணுமே நம்முடைய வாழ்க்கையில தடுத்து பார்ப்பான், கெடுத்து பார்ப்பான், இல்லாமல் பண்ணி பார்ப்பான், முடிகிற அளவு செஞ்சு பார்ப்பான். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்மோடு தான் இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு என்ன இருக்கணும், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. என் வாழ்க்கையில வர வேண்டியதெல்லாம் கட்டாயமா வரும், அது கட்டாயமா வரும். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, நீங்க 42ஆம் அதிகாரம் 10-17 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் ரெட்டத்தனையா கிடைச்சிருச்சு. ரெட்டத்தனையா கொடுத்தவர் ஸ்தோத்திரம் 140 வருஷம் வாழ வச்சுட்டாரு. அல்லேலூயா. எத்தனை மாசம், எத்தனை வருஷம், எத்தனை மாசம் அந்த வேதனையில இருந்தாரோ, எவ்வளவு காரியத்தில் இருந்தாரோ, எல்லாமே அப்படியே தலைக்கீழா மாறி ஒரு குறிப்பிட்ட கால வரல தான் சாத்தான் தடுக்க முடியும். அதுக்கு மேல அவனால என்ன பண்ண முடியாது. ஜெபம் பண்ணாதீங்க, தடை பண்ண முடியாது. அந்த இடத்துல அவனுக்கு என்ன இல்லை. இப்போ 2ஆம் அதிகாரத்தோட அவன் என்ன பண்ணிட்டான், 2ஆம் அதிகாரத்தோட என்ன பண்ணிட்டான், அவன் போயிட்டான், சரீரத்தை தொட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு யோபுடைய வாழ்க்கையில என்ன இல்லை, இடமே இல்லை. ஆனா ஆண்டவர் வந்துட்டாரு. அல்லேலூயா. 38ஆம் அதிகாரத்திலிருந்து 42ஆம் அதிகாரத்துல ஆண்டவருடைய கிரியை ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ரெட்டத்தனையா கொடுத்துட்டாரு. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில எடுத்தாலும் வேதம் சொல்லுகிறது, திருடுனா எத்தனை தண்டனை கொடுக்கணுமா, 4 தனியா கொடுக்கணுமா. அப்ப பாருங்க, திருடனாகிய சாத்தான் தடுத்து நிறுத்தி இருக்கும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் எப்படி கொடுப்பார்னா, யோபுடைய வாழ்க்கையில ரெட்டத்தனையா கொடுத்தாரு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நம்முடைய தடையெல்லாம் நீக்கி ரெட்டத்தனையா கொடுப்பார். இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அல்லேலூயா.
இழந்ததெல்லாம் ரெட்ட தனியா கிடைக்கும். சாத்தான் தடுப்பான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கடைசியா நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி. கடைசியா ரட்சிக்க தடை இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், ரட்சிக்க தடை இல்லை. அல்லேலூயா. 1 சாமுவேல் 14 அதிகாரம் 6 வசனம். 1 சாமுவேல் 14:6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்துக்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அல்லேலூயா. அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. சொல்லுங்க, ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. அநேக பேர்னா நிறைய பேரு. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சில பேரை கொண்டாகலாமா? எத்தனை பேர்? கொஞ்சம் பேரை கொண்டாகல. இங்க எத்தனை பேரு? கொஞ்சம் பேரு. ஆமென். கொஞ்சம் பேரா ரட்சிக்க தடையில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது, ரட்சிக்க தடையில்லை. பாருங்க, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அங்கிருந்த ஆட்களுக்கும் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை பாருங்க. 13 அதிகாரம் 22, 23 டக்குன்னு படிக்கலாம். யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகி யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானோடும் இருக்கிற ஜனங்களின் ஒருவர் கையிலும் பட்டையும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. பெலிஸ்தியரின் பாளையம் மிக்மாசில் இருந்து போகிற வழி மட்டும் பாருங்க பரம்பி இருந்தாங்களாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா அந்த பெலிஸ்தியர் என்ன பண்ணாங்கன்னா பரம்பி இருந்தாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் கையிலையும் பட்டயமோ ஈட்டியா கிடையாது. 2 பேர்கிட்ட மட்டும்தான் இருந்தது. என்ன? யார்கிட்ட? சவுலு யோனத்தானுக்கிட்ட மட்டும்தான். அதில் நீங்க 13 அதிகாரம் 17, 18 வசனம் கூட படிங்க, பார்க்கலாம். என்ன பிரச்சனை பாருங்க. கொள்ளைக்காரர் பெலிஸ்தியரின் பாளையத்திலிருந்து 3 படையாய் புறப்பட்டு வந்தார்கள். ஒரு படை ஒப்ரா வழியாய் சூவால் நாட்டிற்கு நேராக போயிற்று. வேறொரு படை பெத்ரோன் வழியாய் போயிற்று. வேறொரு படை வனாந்தரத்தில் இருக்கிற செபோயிம் பள்ளத்தாக்குக்கு எதிராக எல்லை வழியாய் போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 விதத்துல பிரச்சனை. கொள்ளைக்காரர், பெலிஸ்தியர் கொள்ளைக்காரர்களா இருந்து அவங்க என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையிடணும்னு வராங்க, அவர்களை அழிக்கணும்னு வராங்க. பிரைஸ் லார்ட். இப்போ 3 படையா சேர்ந்து என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா வராங்க. அப்படி கொள்ளையிடுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்க யாருக்கிட்டையும் என்ன இருக்கக்கூடாது? ஈட்டியாவது பட்டயமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்றாங்க? தடுக்கிறாங்க. ஈட்டி பட்டயம் எதுவும் செய்யாத அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்கிற எல்லா அந்த கொள்ளர்களை, ஈட்டி செய்கிறவங்களையும் பட்டயத்தை செய்கிறவங்களையும் என்ன பண்றாங்க? பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்ப பாருங்க, இந்த தொல்லை, இந்த கொள்ளைக்கார கூட்டத்தார் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமா வராங்க. அப்ப நடந்த காரியம் என்னன்னா, ஸ்தோத்திரம், நீங்க 14 அதிகாரம் 2 வசனம் என்ன சொல்லுதுன்னா, சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய யாமி சொல்லுங்க பார்க்கலாம், யமிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழ் இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேர் இருந்தாங்க. சவுலு கூட எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 600 பேர் இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல யோனத்தான் சொல்றாரு, அநேக பேரை கொண்டாகிலும்
கொஞ்சம் பேரை கொண்டாலும் ரட்சிக்க தடை இல்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்க என்னன்னா, அநேக பேரை கொண்டு, அங்கே இருக்கிற 600 பேரை கொண்டு அல்ல, முழு இஸ்ரவேல் பேரை கொண்டு, முழு இஸ்ரவேலில் இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து, ஜனங்களால் அல்ல, சோத்திரம், சவுல் மூலமா அல்ல, சவுலோடு கூட இருந்த 600 பேர் மூலமா அல்ல. யார் மூலமா அங்க கிரியா நடக்குதுன்னா, சோத்திரம், யோனத்தான் மூலமா. அல்லேலூயா. அந்த வசனத்தை படிக்கலாம். 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போவோம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்றான். அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்போ அவங்க எத்தனை பேர் இருக்காங்க? சவுலோட 600 பேர் இருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா யோனத்தானும் அவனுடைய ஆயுதத்தாரி தான் இருக்கிறான். 2 பேர் தான். அந்த 2 பேர் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அந்த 2 பேரை கொண்டுதான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். எப்படி கட்டளையிட்டார்னா, அந்த 2 பேர் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு மனமா இருந்தாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். இதான் முக்கியம். எது இருக்கணும் தேவ பிள்ளைகளே? ஒரு குடும்பத்துல ஒரு மனம் இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீங்க 2 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுது, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, என் நாமத்துல 2-3 பேர் எங்க கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனம் இல்லாத 600 பேர் இருந்தாலும் அங்கே தேவன் கிரியை செய்ய மாட்டாரு. ஒரு மனம் உள்ள 2 பேர் இருந்தா அங்கே தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஒரு மனப்படணும். ஒரு மனமா காணப்படுங்க குடும்பத்துல. ஒரு மனமா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பிரச்சனை பார்த்து பயந்துடாதீங்க. பிரச்சனைகள்ல ஜெயிக்க ஒரு மனம் முக்கியம். ஒரு மனமா கூடி ஜெபிக்கணும். ஒரு மனமா செயல்படணும். ஒற்றுமையா செயல்படணும். சொல்றான், என் மனம் உன்னோடு கூடவே வரும், உமக்கு ஏற்றபடி எல்லாம் நான் செய்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி குடும்பத்துல என்ன பண்ணும்? ஒரு மனமா செயல்படுங்க. அல்லேலூயா. சரி, அப்ப பாருங்க ஸ்தோத்திரம், என்ன நடக்குதுன்னா, நீங்க கீழே அப்படியே படிச்சு கொள்ளுங்க. நீங்க 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்துல 8-9 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோனத்தான் என்ன பண்றான்னா, ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்குறான். அதே போல நீங்க 14ஆம் அதிகாரம் 11லேருந்து 13 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு? அடையாளத்தை காட்டுறாங்க. பிரைஸ் லார்ட். இந்த அடையாளத்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா அங்க வசனம் சொல்லுது. என்ன படிங்க பார்க்கலாம். 8-9. அதற்கு யோனத்தான் அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம், நாங்கள் உங்களிடத்தில் வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடு சொல்லுவார்களானால் நாம் அவர்களிடத்தில் ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். 10 கூட படிச்சிருங்க. ஏறி போவோம், நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவன் ஒரு அடையாளத்தை ஆண்டவர்கிட்ட தீர்மானிச்சுக்கிறாங்க. பாருங்க, அந்த அடையாளம் என்னன்னா, என்கிட்ட ஏறி வாங்கன்னு சொன்னா இவங்க போய் என்ன பண்ணலாம்? அவங்க இடத்துல யுத்தம் பண்ணலாம். அதே போல அவங்க என்ன பண்றாங்கன்னா, பெலிஸ்தியரு இவங்க 2 பேரையும் பார்த்து என்ன பண்றாங்க? ஏறி வாங்க. அல்லேலூயா. எங்களோடு கூட யுத்தம் பண்ண வாங்கன்னு சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, புறப்பட்டு யுத்தத்துக்கு போறாங்க. நடக்கிற காரியம் பாருங்க. நான் சொல்லி டக்குன்னு முடிச்சு போறேன். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 14-15 டக்குன்னு படிங்க. யோனத்தானும் அவன் ஆயுதத்தாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரியர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய்
தானையும் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமி மிகவும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவனால் உண்டான பயங்கரம். நம்ம அநேக நேரத்தில் நம்ம கேள்வி கேட்போம் ஆண்டவர்கிட்ட. என்ன கேட்போன்னா, எனக்கே நானே 2 ஆள் தான், நான் எப்படி போய் இவ்வளோ பேர் இவங்க கேட்டு நினச்சிருக்கலாம் 2 பேர் தானே, ஆனாலும் தைரியம் இருக்குது. நம்ம போனால் அங்கே அவங்களை ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் எப்படி ஜெயிக்கலான்னு தெரியாது. அவன் ஒரு 20 பேர் அங்கே என்ன பண்ணலாம், சண்டை போட்டு ஜெயிக்கலாம். ஆனால் மற்றவங்களை எப்படி ஜெயிக்க முடியும்? ஆனால் பாருங்க, ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய இயலாமையை பார்த்து நம்ம கைவிட மாட்டார். அவர் நமக்கு உதவி தான் செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம், உதவி தான் செய்வார். நம்ம கஷ்டப்பட்டு நமக்கு 2 பேர் தானே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாருமே இல்லையே, நம்மளை தூக்கி விட நமக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே. எங்கள் குடும்பம் சின்னதாக இருக்குது, எனக்கு யார் உதவி செய்ய போகிறாங்க அப்படியெல்லாம் இங்கே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருக்கு ரட்சிக்க தடை இல்லை. உங்கள் குடும்பத்தில் 2 பேர் தான் இருக்கேன்னு உங்களை கொண்டு ரட்சிக்க தடை இல்லை. 4 பேர் தான் இருக்கிறீங்கன்னா ரட்சிக்க தடை இல்லை. 5 பேர் தான் இருக்கிறீங்களா ரட்சிக்க தடை இல்லை. 8 பேர் இருக்கிற தடை இல்லை. 10 பேர் தான் தடை இல்லை. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் பார்ப்பாரு, அவரே இறங்கி வந்துடுவார். சொல்லுங்க பார்க்கலாம், அவரே இறங்கி வந்தார். அல்லேலூயா. நம்ம ஒரு சில நேரங்கள்லாம் இப்படி புரிஞ்சுக்கணும். நம்ம எப்படி எனக்காக அவர் என்ன பண்றாரு, அவரு இறங்கி வராரு. யாரு? அவரே இறங்கி வந்து பூமியில குதிச்சாருன்னு நினைக்கிறேன். குதிச்ச உடனே எல்லாம் ஆட்டம் காணுச்சு, பயங்கரம் உண்டாச்சு. சொல்லுங்க பார்க்கலாம், தேவனுடைய பயங்கரம் அந்த இடத்துல பிடிச்சிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவனுடைய செயல் இறங்க ஆரம்பிச்சிடும். 2 பேர் தான் இருக்கிறேன்னு பயப்படாதீங்க. அல்லையா, நான் சிறியால இருக்கிறேன்னு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கைக்கரிய செய்வார். விசுவாசமா இருங்க. அப்படி இருங்க, விசுவாசமா இருக்கணும். சும்மா ஏதோ வாழாதீங்க. கர்த்தருக்குள்ள நல்லா விசுவாசமா இருங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணா, வேதம் வாசித்தா தான் அந்த விசுவாசம் நமக்கு வரும். ஒரு கை பார்த்துக்கலான்னு வரும். கர்த்தர் கைவிட மாட்டார்ன்ற எண்ணம் வரும். சோதனை ஜெயிக்கலான்ற எண்ணம் வரும். ஜெபிக்க முடியல, யாரும் சொன்னாங்க, யாரும் என்னால் ஜெபிக்க முடியல, அப்படியே உட்காந்துக்கிறேன். கவலையப்படாதீங்க, அப்படியே படுத்துக்குங்க. படுத்துக்குன்னு என்ன பண்ணுங்க, சோத்திரம் ஆண்டவரே, அப்பா அந்த பிரச்சனை இது சொல்லுங்க. உங்க பலவீனத்தை ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? பயப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க உங்க பலவீனத்தை. ஆண்டவரே, எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, நான் படுத்து தான் ஜெபம் பண்ண. படுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நடந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க முட்டி போட்டு ஜெபிச்சாலும் அதே தான், நீங்க நடந்து ஜெபிச்சாலும் அதான். ஆண்டவங்க ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவனால் உண்டான பயங்கரம் அங்க வந்து பிடிச்ச உடனே அங்க ஒரு பயங்கரமான ஆண்டவருடைய வல்லமை இறங்கிடுச்சு. அநேக பேர் கொண்டல்ல, சில பேர், கொஞ்சம் பேர் ஆகிய 2 பேரை கொண்டு இஸ்ரவேலுக்கு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கிரியை செய்வார். ஒரே வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அது 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் நடந்தது. ஹல்லேலூயா. என்ன பண்ணாரு? யார் ரட்சித்ததா? சொல்லுங்க. ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. சொல்லுங்க. மனுஷனுக்கு தான் தடை, நமக்கு தான் தடை. நம்ம தான் யோசிப்போம், அந்த தடை எப்படி இருக்கப்பா, இந்த பிரச்சனை எப்படி இருக்கு, இந்த சூழ்நிலை எப்படி இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. நீங்க நிச்சயமா விசுவாசிங்க. ஆண்டவரை முற்றிலும் நம்புங்க, நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. அது இதுன்னு பார்க்காதீங்க. முட்டை ஆள் பலம் இல்லை, பண பலம் இல்லை, எந்த பலம் இல்லை, யோசிக்காதீங்க. அல்லேலூயா. தைரியமா இருங்க. கர்த்தர் உனக்கு துணையா இருப்பார். அவரால் பயங்கரம்
உனக்கு கிடைக்கும். அவருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையில், நமக்குரிய எல்லாவற்றிலும் அவருடைய வல்லமை. ஒருவேளை நம் பூமி அதிர்ச்சி மாதிரி ஒரு அதிர்ச்சி கொடுக்காம அதிர்ச்சி வைத்தியத்தை என்ன பண்ணுவார்? நமக்கு ரட்சிப்பு கேட்ட கிரியைகள் செய்வார். அல்லேலூயா, ஆமென். அதனால சொல்லுங்க பார்க்கலாம், முதல்ல என்ன? தடைகளை நீக்கி போடுகிற முன் சென்று தடையை நீக்கி போடுவார். அல்லேலூயா. இரண்டாவது, சாத்தானுடைய தடை என்ன பண்ணுவாரு? நீக்கி போடுவார். மூணாவது, விடுதலையாக்க தடை இல்லை சிரர்ஜன. நாலாவது, ரட்சிக்க தடை இல்லை. ஹல்லேலூயா, தடை இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? தடை இல்லைன்னு சொல்லுங்க. வாக்குத்தத்தம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? தடை இல்லை. இதனால வாக்குத்தத்தம், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. தடை இல்லை. நீ இந்த 4 காரியம் மட்டுமல்ல, நீங்க எந்தெந்த காரியத்துல உனக்கு தடை இருக்கிறோ அதெல்லாம் தடை இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, வாக்குத்தத்தம் பிடிச்சு வைராக்கியமா இருங்க. ஆமென். அந்நிய பாஷை பேசி ஜெபிங்க, விசுவாசமா இருங்க. ஸ்தோத்திரம். கவலையெல்லாம் அவர் மேல வச்சிடுங்க. கசப்பான காரியங்களை அவர் மேல வச்சிடுங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிங்க. என்ன பண்ணுங்க? விசுவாசத்துல உறுதியா இருங்க. ஓகேவா? நான் நிறைய சொல்லணும்னு ஆசை, ஆனால் நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம். பிரைஸ்லாம். ஞாயிற்றுக்கிழமை வாக்குத்தத்தம் கிடையாது. நல்ல வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.